Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இது தமிழ் வீடியோ. இன்னைக்கு ஆகஸ்ட் 25. இது போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நிஃப்டி அனாலிசிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ்லேருந்து ஒரு நல்ல செல் ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி டே, அதனால் இந்த மாதிரி ஒரு வால்டிலிட்டி இருக்கிறது சகஜம்தான். யூஸ்வலாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் யூஸ்வலாகவே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிஃப்டி ரொம்ப வால்டிலாகவே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பைரி டேனா மார்னிங்கே ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.47% ஃபால் ஆகி 17,522.45 க்ளோஸ் ஆகிருக்காங்க. அண்ட் டாப் 5 ஸ்டாக்ஸ் இன் பாசிட்டிவ் கேட்டகரின்னு பார்க்கும்போது ஸ்ரீ சிமெண்ட்ஸ், ஹிண்டால்கோ, திவிஸ் லேப், HDFC லைஃப் அண்ட் SBI லைஃப். இதுவே நெகட்டிவ் கேட்டகரியில் பார்க்கும்போது அதானி போர்ட்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், சிப்லா, இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 38,950.75. இது 0.22% நெகட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கூடிய டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் கேண்டில் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செல்லிங் கேண்டில் லாஸ்ட் 40 மினிட்ஸ்னால வந்த இம்பேக்ட்னே சொல்லலாம். ஓவரால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 16,800 சப்போர்ட்டாகவும் 17,750 ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ட்ராவல் ஆகும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸான 17,750 நிஃப்டி பிரேக் பண்ணணும் அப்படின்னா எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக பையிங் சைடில் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குளோபல் அப்டேட்ஸ் நிஃப்டிக்கு ஃபேவராக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற குளோபல் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் யூரோப்பில் இருக்கிற ரஷ்யன் ஃபியர்னால ஓவரால் மார்க்கெட்டில் செல் ஆஃப் நடந்துட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஒரு நெகட்டிவ் பிரேக் ஓவர் கொடுத்துட்டு கிளியரான ஒரு நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ் வரக்கான இண்டிகேஷன் இங்கே காமிச்சிருக்கு. அண்ட் ஹிஸ்டோகிராமும் பார்த்தீங்கன்னாலும் தொடர்ந்து 4 நெகட்டிவ் கேண்டில் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா கிளியரான டவுன் ட்ரெண்ட் இண்டிகேஷன் காமிச்சிட்ருக்கு. ஓவரால் நிஃப்டி 50ல் கால் ஆப்ஷனை பை பண்ணுறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது 16,800 சப்போர்ட்டாக வச்சுட்டு செல் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு செக்டர் வைஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 0.87% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. அண்ட் நிஃப்டி PSU பேங்க் பார்த்தீங்கன்னா 2.74% வரைக்கும் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரெசிஷன் ஃபியர் முடிகிற வரைக்குமே நிஃப்டி ஐடியிலேருந்து பெரிய அளவில் கெயின் வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 369 crores பை பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஸ் பார்த்தீங்கன்னா 334 crores செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக பையிங் சைடில் இருக்கிறது நிஃப்டி 50க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கமோடிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். பிரண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.54% அதிகமாகி $101.76 per பேரலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரண்ட் ஆயிலோட ப்ரைஸஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிறது பெயிண்ட் செக்டர் கம்பெனிஸுக்கு ஒரு நெகட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். அண்ட் ரிமைனிங் கமோடிட்டிஸான கோல்டு, சில்வர், காப்பர், ஜிங்க் அண்ட் அலுமினியமோட ப்ரைஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் கம்பெனி அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் செக்டர் அனாலிசிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், கியூரியஸ் ஸ்டோரிஸ், IPO ரிவ்யூஸ், டெய்லி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னு நான் பிளேலிஸ்ட்டை உங்கள் ரெஃபரன்ஸுக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எல்லா வீடியோஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் சேனல் ஹோம் பேஜில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் லிங்க் இருக்கும். நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெரோதாவில் DEMAT அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெரோதாவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே நீங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கும்.
டெடிகேட்டட் ஒன் கால் செஷன் கூகுள் மீட்டில் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் டைரெக்டாகவே எங்கிட்ட கேட்கலாம். ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடி உங்களுக்கு செப்பரேட்டாக ஜென்ரேட் ஆகும். நம்ம சேனலில் ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ண போகிற கிவ் அவேஸுக்கு இந்த ஐடி இருக்கிற மெம்பர்ஸுக்கு செப்பரேட் கேட்டகரி வழங்கப்படும். நம்ம ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் உங்கள் மெயிலில் இருந்து நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. அப்புறம் யூடியூப் வீடியோலையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம டீம் வந்து உங்களை மெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து நம்ம சேனலோட பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாரத் கியர்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். பாரத் கியர்ஸ் லிமிடெட் கம்பெனி பார்த்தீங்கன்னா போனஸ்க்கு இன்றைக்கி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட போனஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ படி நீங்கள் 2 ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஷேர்ஸ் கொடுப்பாங்க. ஜென்ரலாக ஒரு கம்பெனி போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது அந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமை கொடுக்கும். அண்ட் இந்த போனஸ்க்கு செப்டம்பர் 13 தான் ரெக்கார்ட் டேட்டாக வச்சுருக்காங்க. அதாவது செப்டம்பர் 13 அன்னைக்கு பாரத் கியர்ஸ் லிமிடெடோட ஷேர்ஸ் வந்து உங்கள் ஹோல்டிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த போனஸ்க்கு எலிஜிபிள் ஆவீங்க. இது வந்து போனஸ் அப்டேட்னால இந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூவில் எந்த விதமான அப்டேட்டுமே இருக்காது. பாரத் கியர்ஸோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு 120 அப்படிங்கிற லெவலில் ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 185 லெவலில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கேப் அப் பார்த்தீங்கன்னா போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணதுனால இந்த கேப் அப் நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் கேண்டில் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். மேபி மார்க்கெட்டில் இந்த போனஸ் நியூஸ் ஆல்ரெடி ஃபேக்டர் ஆயிடுச்சுன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் எம்ஏசிடி பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஒரு பாசிட்டிவ் பிரேக் ஓவர் கொடுத்துட்டு நல்ல டைவர்ஜன்ஸ் இங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு டவுன்வர்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இந்த நெகட்டிவ் இண்டிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் 2 ட்ரேடிங் செஷன்ஸ் தேவைப்படும். அண்ட் அந்த ட்ரேடிங் செஷன்ஸ்லேருந்து தான் நம்ம ஃபைனல் ப்ரொசீடிங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் பாரத் கேஸை உங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா காஷியஸாகவே இருங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் லாங் டேர்முக்கு பாரத் கேஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். பிகாஸ் ஃபண்டமெண்டலாக பாரத் கேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனினே சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக போனஸ் அனௌன்ஸ் பண்ணதும் லாங் டேர்முக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கு இன்னைக்கு 247.35 crores மதிப்பிலான ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். இந்த ஆர்டர் மூலயமா ஃபினான்ஷியல் இயர் 22 and 23ல் ஓவரால் 1344.24 crores ஆர்டரை அவங்களோட புக்கில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபண்டமெண்டலாக டீசெண்டான கம்பெனின்னே சொல்லலாம். யூஸ்வலாக நம்ம சேனலில் ஃபண்டமெண்டலாக வீக்கான ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு ரூட் மொபைல்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸில் மல்டிபிள் அக்விசிஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா 50% அச்சீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. EBITDA மார்ஜினை 14 to 15% மெயின்டைன் பண்ணுறதாகவும் மோர் தென் 1000 crores வரைக்கும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரூட் மொபைல்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். ரூட் மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் ஐபிஓவில் வந்து ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்த கம்பெனினே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரூட் மொபைல்ஸோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் மொபைல்ஸுக்கு 1000 அப்படிங்கிற லெவலில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல வந்து ஸ்டாக் நல்லா பவுன்ஸ் பேக் ஆகி கெயினுக்கு போயிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஸ்டாக் கரண்ட்டாக பாசிட்டிவ் ட்ரெண்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. எம்ஏசிடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய அளவில் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. அண்ட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இங்கே கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் இண்டிகேஷன் காமிச்சிட்ருக்கு. ஓவரால் ரூட் மொபைல்ஸை உங்களோட ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இன்வால்வ் ஆகிறது நல்லது. நெக்ஸ்ட்டு மிண்டா கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்த மிண்டா கம்பெனியை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் பெஸ்ட் இவி ஸ்டாக்ஸ் டு பை அப்படிங்கிற வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை இதோட என்கார்டில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மிண்டா கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக 300 crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 300 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை 2 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட 4 வீல் அலாய் வீல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக 190 crores இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா
ஃபோர் வீலர்ஸுக்கு ஆட்டோமேட்டிவ் சுவிட்சஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக நியூ பிளான்ட்டுக்கு 110 crores இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் துபாயில் அவங்களோட சப்சிடி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதாகவும் அது மூலயமா MEA ரீஜனில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிராப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து மிண்டா கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். மிண்டா கம்பெனியோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கு 400 அப்படிங்கிற லெவலில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட்லேயே மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் MACD பார்த்தீங்கன்னாலும் பெரிய அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. RSI பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் காமிச்சிட்ருக்கு. ஓவரால் மிண்டா கம்பெனி ஷேர்ஸை உங்களோட ஹோல்டிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா SIP மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் மிண்டா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸுக்கு ஆட்டோமோட்டிவ் ஸ்விட்சஸ் அண்ட் லைட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல லீடிங் பொசிஷனில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கிட்டேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சம்வர்தனா மதர்சன் சுமியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா மிண்டா கம்பெனி மாதிரியே ஒரு Tier 1 கம்பெனினே சொல்லலாம். மதர்சன் கம்பெனியும் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த MOU மூலயமா சவுதி அரேபியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் அண்ட் சர்வீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணி டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து மதர்சன் சுமிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். இந்த கொலாபரேஷன் மூலயமா சவுதி அரேபியாவில் ஆட்டோமோட்டிவ் டிவிஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து வந்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். இன்வெஸ்டிங்கில் ரொம்ப பாப்புலரான மார்க்கெட் வெட்டீரியன் சங்கர் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா ஸ்வாடிஷ் அப்படிங்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அண்ட் அது வந்து கூடிய சீக்கிரமே IPOவில் வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீடி இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் ரியாலிட்டி ஆன்சிலரி பில்டிங் மெட்டீரியல் ஸ்பேஸில் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக ராமா ஸ்டீல் ஸ்ட்ரிப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் ரியாலிட்டி ஸ்டாக்ஸான DLF, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ராமா ஸ்டீல் டியூப்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் சார்ட் பற்றி நம்ம டுமாரோ டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் இந்த ஸ்பிளிட்டுக்கு இன்னைக்கு எக்ஸ் டேட்டுங்கிறதுனால அந்த டெக்னிக்கல் சார்ட் இன்னும் அப்டேட் ஆயிருக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ்லேருந்து வந்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். எத்தனால் வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எத்தனால்லேருந்து வர ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 40% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக எல்லா சுகர் கம்பெனிஸுக்குமே கேஷ் ஃப்ளோஸ் இப்போ பாசிட்டிவாக இருக்கிறதாகவும் எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் எத்தனாலை 720 KL இருந்து 1400 KL வரைக்கும் அதிகம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்னே சொல்லலாம். ஜென்ரலாக எத்தனாலோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால சுகர் கம்பெனிஸுக்கு நம்ம பாசிட்டிவ்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் எத்தனால் ப்ரொடக்ஷனில் டாப்பில் இருக்கிற சுகர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பல்ராம்பூர் சினி மில்ஸ், EID பேரி, ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் அண்ட் ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி DreamFolks IPOவோட Day 2 சப்ஸ்கிரிப்ஷன் முடிவடைஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷனே ஆயிருக்குன்னே சொல்லலாம். நம்ம சேனலில் IPOஸ் பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி இந்த DreamFolks கம்பெனி பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் இந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் குளோபல் அண்ட் இந்தியன் டூரிசம் இண்டஸ்ட்ரியை பற்றியும் நம்ம டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். DreamFolks கம்பெனியோட செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா QIBs வந்து 0.6 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. NIs வந்து 8.40 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிட்டெயில் பீப்புள்ஸ் வந்து 19.10 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓவரால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுனால ரிட்டெயில் பீப்புள்ஸ் வந்து IPOஸில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் சிர்மா SGS டெக்னாலஜியோட IPOவும் வந்து நல்ல ஒரு ரிட்டெயில் டிமாண்ட் கிடச்சிருந்தது. டோட்டலாக DreamFolks சர்வீசஸ் IPO வந்து 6.09 டைம்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அண்ட் இந்த IPOவில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீசஸும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி யாராச்சும் அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கும் ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீமுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே யூடியூப் அண்ட் அஃபிஷியல் மெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் நடக்கும். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடி வந்து ஸ்டார்டிங் பேஜில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.